Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Juicy, spark the happiness. Quench the thirst, natural. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. ரிஷபராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் உங்களோட ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவர் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருந்து சஞ்சரிக்கின்றார். அப்படி சேர்ந்திருந்து சஞ்சரிக்கும் போது முதல் 20 நாட்கள் தனஸ்தானத்தில் தனகாரகனோடு சேர்ந்து சுக்கிரன் உங்களுக்கு அருள் பாலிக்கிறார். அதன் பிறகு அவர் 3ஆம் இடத்திற்கு செல்கின்றார். 3ஆம் இடத்திற்கு செல்லும்போது சுக்கிரன் புதனுடைய சேர்க்கை 3ஆம் இடத்தில் ஏற்படுகிறது. ஆக மொத்தம் இந்த ஆகஸ்ட் மாதம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்க போகின்றார். சுக்கிரன் பலன் தந்தால் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிரன்னு சொன்னாலே சந்தோஷம்தான், மகிழ்ச்சி, உற்சாகம், குதூகலமாக இருக்கிறது, நிறைய சம்பாதிக்கிறது, நிறைய செலவு பண்ணுறது, நல்ல ஃபங்க்ஷன், நல்ல காரியங்கள்லாம் போய் கலந்துக்கிறது, நல்ல ஊர்களுக்கு பிடித்த இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது, அந்த பயணமும் கூட உங்களுக்கு பயண நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாகவும் உல்லாச பயணமாகவும் அமையக்கூடிய அம்சம் இதெல்லாம் சுக்கிரன் தருவார். திருமணம் சம்பந்தமான தடை, தாமதம், தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ, ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமண தடை இருந்தால் இந்த மாதத்தில் அதற்கான தீர்வு தெரிய வரும். எப்படி தெரிய வரும்? ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் கலத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் குடும்பஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார். அதனால் இந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால சுயஜாதகத்தில் திருமண தடை, தாமதம், தோஷம் இருந்தால் அதற்கு தீர்வு தெரிய வரும். எப்படி தீர்வு தெரிய வரும்னு கேட்டால், சுக்கிரன் தான் திருமணத்தை கொடுக்கணும், குரு தான் பரிகாரத்தை சொல்லணும். குரு பலமாக இருந்தால் தான் ஒருவர் தனக்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். குருவுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த பரிகாரத்தை செய்ய முடியும். அதன் பிறகு அது பலன் தரும். 3 நிலையாக பரிகாரம் இருக்கின்றது. அப்படி அந்த சுக்கிரனே போய் குருவோட சேர்ந்து அப்படி சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கின்றார். அதனால திருமண சம்பந்தமான தோஷங்கள், தடை, தாமதங்கள் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல சுக்கிரன் 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முதல் 20 நாட்கள் இதுல திருமண விஷயங்களுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்யலாம், பரிகாரம்லாம் செய்யலாம். பிறகு திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கலாம், வரன் வது பார்க்கலாம், பெண் பார்க்க போகலாம், திருமண விஷயங்கள் பற்றி பேசலாம். பேசி முடித்தவர்கள் திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆடி, ஆவணி 2ம் சேர்ந்து தமிழ் மாதமாக வரும். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படி சொல்லும்போது ஆடியில் ஒரு 15 நாள் ஏறக்குறைய, ஆவணியில் ஒரு 15 நாள் இருக்கும். அப்போ இந்த ஆடி மாதமாக இருக்குது, நம்ம இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு இல்லாமல் தாராளமாக நீங்கள் திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள்லாம் செய்யலாம். ஆடி மாதத்தில் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலை. அது தெய்வத்திற்கான வழிபாடு, விரதம், பண்டிகைகள், பூஜைகள், நோன்புகள் போன்ற விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய மாதம். இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஆவணியில் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கான முன்னேற்பாடுகளை செய்யலாம். எப்படி செய்யலாம்? தெய்வ வழிபாட்டை செய்து செய்யலாம். இப்போ நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் ஆவணியில் திருமண விஷயங்களுக்கான ஏற்பாடுகளை செய்கிறீங்கன்னு சொன்னால், ஆடியில் வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு செய்து பிறகு நீங்கள் செய்யலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு, விரதம், அந்த பூஜையை செய்துட்டு நோன்பு நோற்றுக்கொண்டு அதன் பிறகு திருமண விஷயங்களை செய்யலாம். அப்படியாக ஆடி மாதத்தை பயன்படுத்திக்கலாம். 2வது, ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை எப்போது வந்து விட்டதோ அதன் பிறகு அது நல்ல விஷயங்களை செய்வதற்குண்டான ஒரு அம்சத்தையும் பெற்றுவிடுகிறது. சாந்திரமான கணிதத்தின்படி அடுத்த மாதமாக கூட அது வந்துவிடும். அதனால் ஆடி மாதத்தை பயன்படுத்திக்கலாம். அதன் பிறகு ஆடி மாதத்தில் 18ஆம் தேதி ஆடி பெருக்கு வரும். அந்த நாள் அல்லது அந்த நாளில் இருந்து இது போல் நல்ல காரியங்களுக்கான முன்னேற்பாடுகளை செய்யலாம். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண விஷயங்களில் அனுகூல பலனை ஏற்படுத்த போகிறது. அதற்கடுத்து பண வரவு திருப்திகரமாக இருக்கும். 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தனகாரகன் குருவோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கார். அதனால் பணம் அபிவிருத்தி ஆகணும். அந்த சுக்கிரன் கடைசி 10 நாள் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பலன் இல்லைன்னாலும் கூட புதனோடு சேருகின்றார். அதனால சுக்கிரன் புதன் 2 பேரும் சேர்றது ஒரு யோகம். உங்களுடைய ராசிக்கு ராசியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் சேருகிறார்கள். அப்படி பார்க்கும்போதும் யோகமாக இருக்கும்.
2ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேருகிறார்கள். அப்படி பார்க்கும்போது பணம் பெறக்கூடிய யோகமாக இருக்கும். 2, 6, 10 அர்த்த திரிகோணம் அப்படின்னு சொல்றது, பொருள் பற்றி சொல்லக்கூடிய திரிகோணமாக இருக்கிறது. அந்த 2 வீடுகளுக்கும் ரிஷபராசிக்கு புதன் மற்றும் சுக்கிரன் ஆதிபத்தியம் பெறுகிறார்கள். அதனால இவர்களுடைய சேர்க்கை 3ல் இருந்தாலும் கூட முயற்சியின் பேர்ல பொருள் வரும். சகோதர வழியில நன்மைகள் நடக்கும், பொருள் வந்து சேரும். நீங்க நிறைய பொருள் கொண்டவராக இருந்தா சகோதரர்களுக்கு உங்களால நல்லது நடக்கும். எடுத்த முயற்சியை நிறைய பணம் கொண்டு நிறைய பேர் வேலையாட்களை கொண்டு செய்து முடிக்க முடியும். இப்படியான பலன் இருக்கு. அதற்கு அடுத்ததாக இந்த ஆகஸ்ட் மாதத்துல சூரியனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, அதான் முக்கியமானது. அதை கொண்டுதான் மாத பலனே. உங்களுடைய ராசிக்கு 3, 4ஆம் இடங்கள்ல சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இதுல 3ல் சூரியன் இருக்கிறது நேரடியாகவே நல்லதுதான், நற்பலனை அவர் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். 3ல் இருந்தால் என்ன மாதிரி பலன் தருவார்னா, இதுக்கு முன்னாடி அதாவது சூரியன் வந்து இந்த கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அதில் வர்றதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது, கொஞ்சம் பயப்படுறீங்க, யாராவது ஒரு துணை இருந்தால் நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்போ செய்யற அளவுக்கு நமக்கு வந்து இன்னும் அனுபவம் வரல, நேரம் வரல, வசதி வாய்ப்பு வரலன்னு நினச்சிட்டு இருந்தா இந்த சூரியன் 3ஆம் இடத்திற்கு வந்ததிலிருந்து துணிவு வந்துடும், தைரியத்தை கொடுத்துருவார், காரிய ஜெயத்தை ஏற்படுத்துவார். காரிய ஜெயம் எதனால் ஏற்படுதுன்னு சொன்னால், தைரியமாக நம்ம ஒரு விஷயத்தை செய்தாலே இதில் வெற்றி பெற்றுடலாம். நம்ம அவநம்பிக்கையோடு அரைகுறை ஞானத்தோடு பயந்து கொண்டு தெளிவில்லாமல் செய்யக்கூடிய செயல் வந்து எவ்வளவுதான் தெரிஞ்ச செயலாக இருந்தாலும் பலன் தராது. ஆனால் தைரியமாக நம்பிக்கையாக செய்யக்கூடிய செயல் புது செயலாக இருந்தாலும் கூட தொடங்கும் போதே பாதி வெற்றின்னு சொல்கிறாங்க. அப்படியாக சூரியன் 3ல் இருக்கிறதுனால தைரியசாலியாக இருப்பீங்க. துணிந்து முக்கிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும். புது தொழில் தொடங்கிறது, வேலையை மாற்றிட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறது, படிச்சுட்டு இருக்கும்போதே பார்ட் டைமாக ஒரு ஜாப் பார்க்குறது, அப்போ இன்டர்வியூலாம் வந்ததுன்னு சொன்னால் அதற்கான வாய்ப்புலாம் வந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம், திரிகோணஸ்தானம். அந்த இடத்துல ஒரு அசுப கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்க. அந்த செவ்வாய் யாருன்னு கேட்டால் 7 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் யாரெல்லாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுகிறீர்களோ செயல்படுகிறீர்களோ நீங்கள் கட்டாயம் கவனமாக இருக்கணும். அவசரமாக முடிவு செய்து பூர்வீக சொத்தை விட்டுடணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. அதை விட்டு கொடுத்துடலாம் வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடாது. 2வது, அந்த செவ்வாய் வந்து 7ஆம் இடத்திற்கு அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். திருமண விஷயங்களில் முதல்ல சொன்னோம், திருமண விஷயங்களில் தோஷம்லாம் இருந்தால் எல்லாம் சரியாக நடக்கும்னு சொல்லிட்டு சுய முடிவுகளை செய்யக்கூடாது. செவ்வாய் கண்ணில் இருக்கும்போது பலம் இழப்பு, செவ்வாய் சனி பார்த்து கொள்கிறார்கள். திருமண விஷயத்தில் சுயமாக முடிவு பண்ணுறதா இருந்தால் ரொம்ப டைம் எடுத்துக்கங்க, அவசரமே படாதீங்க. இது வந்து செவ்வாய் சம்பந்தமான பலனாக இருக்குது. ஓவரால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், நல்ல தைரியம் வந்துடும். முக்கியமான நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் ஒத்தி போட்டது அப்புறம் பார்த்துக்கலாம், இது நமக்கு வராது, ஆசை மட்டும் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நினைத்த விஷயங்களை செய்ய முடியும். திருமண தடை தாமதம்லாம் போகும், திருமண விஷயங்கள் கைகூடி வரும், அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யலாம். வேலை நிமித்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருந்து நிறைய பண வரவு கிடைக்கும். இதெல்லாம் சாதகமான விஷயம். கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம், அதுபோல் பிள்ளைகள் சம்பந்தமாக பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் ஒழுக்கம் எப்படி இருக்கிறது அப்படின்றத, கல்வி எப்படி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். திருமண விஷயத்தில் சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள், லவ் பண்ணுறவங்க, காதல் வயப்படக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் என்ன செய்தால் அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி மாதம் இல்லையா, ஆடி மாதம் ஆவணி மாதம் 2 வரும். ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஆலய தரிசனம் செய்யுங்க. ஆகஸ்ட் மாதம் அற்புதமாக இருக்கும்.